ஹாய். எல்லாரும் மேலே இருக்கான் பார்த்துக்குற மாதிரி இப்போ விஜய் கட்சி ஆரம்பித்ததுலேருந்து அவருடைய ரசிகர்கள் பண்ணக்கூடிய அந்த சேட்டைகளையும் இதெல்லாம் பார்த்துட்டு முட்டாள்தனமாக பேசக்கூடிய அந்த பேட்டிகளையெல்லாம் பார்த்துட்டு இந்த மேலே இருக்கான் பார்த்துக்குவான் அவன் தான் எல்லாத்துக்கும் பொறுப்புங்கிற மாதிரி மொத்தமாக எல்லோரும் ஜென்சி தலைமுறையே பொஸ்ட்டு மோசம் அவங்க தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படிங்கிற மாதிரி சமூகத்தில் நிறையா பேர் பேசுகிறத கேட்க முடியுது. எனக்கு அது தவறு அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா இந்த எப்போவுமே எனக்கு தெரிஞ்சு ஒரு சீனியர் தலைமுறைகள் அதுக்கடுத்த இளைய தலைமுறையை எப்போவுமே குறை சொல்லிகிட்டே இருக்கு. நாங்கள்லாம் அந்த காலத்தில் நாங்கள்லாம் அப்படி இப்படி அந்த காலத்தை எடுத்து பார்த்தோம்னா அவ்வளோ தூரம் ஒரு நல்லாலாம் இருக்காது. சொல்லப்போனால் அதை விட இப்போ உள்ள காலங்கள் நல்லா இருக்கும். அது மாதிரி சொல்லியே வழக்கமாயிருச்சு. ஏன்னா தலைமுறைகள் மட்டும் மாறும். அந்த டயலாக் அப்படியே தான் இருக்கும். அந்த கான்செப்டில் தான் இதையும் சொல்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா இப்போ குறிப்பாக விஜய் ரசிகர்களை ஏன் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க மரத்தில் ஏறுறாங்க, அது பண்ணுறாங்க, முட்டாள்தனமாக பேசுகிறாங்க. எனக்கு தெரியும் அந்த சின்ன பசங்கள்லாம் மரத்தில் ஏறுறாங்க, ஒரு ஆர்வத்தில் ஏறுறாங்க. ஏன் அப்படின்னா எப்போவுமே ஒரு குழந்தை பருவம், குழந்தை மனநிலை உள்ளவனுக்கு அது அவனுக்கு எதுவுமே சமூக எதுவும் பெருசாலாம் எதுவும் தெரியாது. ஆனால் நினச்சிருப்பான் பெரிய ஒரு குடும்ப பொறுப்புகள்லாம் இருக்காது. திருவிழாலேயே மேலே ஏறுவாங்க, போவாங்க, வருவாங்க, தேர் வரும்போது போவாங்க, வருவாங்க. இது மாதிரிலாம் விஷயங்கள், தேரோட்டம், திருவிழாலாம் இப்படி நல்லா கொண்டாட்டமாக இருப்பாங்க. அவங்க விஜய் அப்படி தான் பார்க்குறாங்க. குறிப்பாக அந்த குழந்தைகள் என்ன பார்க்குறாங்க, குழந்தைகள் விஜய் கண்டிப்பாக குழந்தைகளுக்கு பிடிக்கும். குழந்தைகளுக்கு எப்படி பிடிக்காமல் இருக்கும்? ஒரு கார்ட்டூன் கேரக்டர் இருக்குது. அதாவது இயல்புக்கு மீறி ஒரு சராசரி மனிதன் செய்யக்கூடிய விஷயங்களுக்கு மீறி ஒருத்தன் செய்கிறான், ஒரு கேரக்டர் செய்யுது அப்படின்னா குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் குழந்தைகள் கார்ட்டூன் கேரக்டர்ஸ் ரொம்ப பிடிக்குது. ஸ்பைடர்மேன், அதுக்கப்புறம் இப்போ ஸ்பைடர்மேன், பேட்மேன், இது மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்குது. ஸோ விஜயின் படங்கள்லாம் அது மாதிரி தான் நடிக்கிறார். அதனால சின்ன குழந்தைங்களுக்கு அப்படிலாம் பிடிக்கிறது ரொம்ப இயல்பான விஷயம். அவன் 18 வயசுக்கு மேலேயும் அது பிடிக்க தான், யங் டீனேஜ்லேயும் அது பிடிக்கிறது இயல்பு தான். அதுக்கப்புறம் மெச்சூரிட்டி வருதா வரலையானா அதுக்கு சமூகத்தோட பொறுப்புன்னு வச்சுக்கோமே. அது இயல்பான ஒன்று. இதில் இந்த சில பேட்டிகளை வச்சுட்டு நம்ம சொல்கிறோம் இல்லையா? எனக்கு தெரிஞ்சது இந்த பேட்டிகளெல்லாம் பார்த்தோம்னா அது யாருமே ஜென்சி மாதிரி தெரியல. எனக்கு வீட்டுக்கார பிடிக்காது, விஜய் தான் பிடிக்குன்னு சொன்ன பொண்ணு ஜென்சியாக கிடையாது. ஒரு ஹெட் மாஸ்டர் அந்தம்மா நாளைக்கு ரிட்டையர் ஆகிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்குள்ள ஹெட் மாஸ்டர் ஸ்டேஜில் போய் ஆடுறாங்க. இது மாதிரி இல்லை. இந்த நிறைய ஆண்கள் பேசுகிறது கூட பார்த்தோன்னா ரொம்ப மெச்சூரிட்டியான ஒரு 40 வயசுக்கு மேலே உள்ள ஆட்கள் தான் இது மாதிரிலாம் முட்டாள்தனமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இது எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா ஜென்சி மட்டும் கிடையாது, எல்லா தலைமுறையிலையும் இது மாதிரி ரசிக மனப்பான்மையோட முட்டாள்தனமாக இருக்கக்கூடிய நபர்கள் இருக்க தான் செய்கிறாங்க. அது என்ன, அதாவது ரசிக மனப்பான்மையை பொறுத்த வரைக்கும் இது சொல்லப்போனால் ஒரு கடவுள் மேலே வச்சுருக்க ஒரு ஃபெய்த். எப்படி கடவுள் யாராச்சுக்கா கடவுள் இருக்கார் இல்லை அப்படிங்கிறத விட்டுட்டு இப்போ கடவுளை பற்றி ஏதாச்சும் ஒன்று சொல்லிட்டோம் அப்படின்னா உடனே கண்ணை மூடிட்டு கோவம் வந்துடுமா இல்லையா? அது மாதிரி மனநிலை இதுக்கு வயது வித்தியாசம்லாம் கிடையாது. அது மாதிரி ஒரு நடிகர் மேலே வச்சுருக்கிறாங்க. இதுக்கு வயது வித்தியாசம்லாம் கிடையாது. நல்லா படித்த ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரியாக கூட இருக்கலாம், டாக்டராக இருக்கலாம், வாத்தியாராக இருக்கலாம். நடிகரை பிளைண்டாக நம்புகிறாங்க அப்படின்னா இந்த குவாலிஃபிகேஷன் எல்லாம் அவங்களுக்கு அழிஞ்சு போயிடும். அழிஞ்சிட்டு இது மாதிரி பிளைண்டாக நம்பக்கூடிய, கொண்டாடக்கூடிய அந்த மனநிலையில் தான் இருப்பாங்க. அதனால் எல்லா வயதினரும் இருக்கிறாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில் விஜய்க்கு மட்டுமே ரசிகர்கள்லாம் இருக்கிறாங்க அப்படிலாம் கிடையாது. எல்லா ரசிகர்களும், எல்லா நடிகர்களுக்கும் ரசிகர்கள் இருக்கிறாங்க. இவங்களை மட்டுமே வச்சுட்டு எல்லாரையுமே நம்ம அவங்களுடைய அந்த கேரக்டரை நம்ம முடிவு பண்ணக்கூடாது. அதே மாதிரி சரி அப்போ மற்ற நடிகர்களுடைய ரசிகர்கள்லாம் நல்லவங்களா, அவங்களெலாம் இது மாதிரி கண்மூடித்தனமாக எல்லாருமே அப்படி தான் பண்ணுவாங்க. தன்னோட நடிகர்களுக்கு பிடிக்குதுங்கிற போது அவரை பற்றி சொன்னால் ஓவராக இப்போ என் தலைவரை பற்றியே சொல்கிற இடம் சண்டைக்கு வருவாங்க. இது மாதிரி அவங்களும் பண்ண செய்வாங்க. அவங்களோட நடிகர் நடுரோட்டில் வந்தாலும் இவங்க இது மாதிரி ஏறுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுக்கும் விஜய்க்கு என்ன வித்தியாசம்? அவங்க அதெல்லாம் பண்ணலை. அவங்க ரசிகர்களை எந்த விதத்துலேயும் தூண்டலை. ஆனால் இவர் நான் கூட விஜய் முதல்ல கட்சி ஆரம்பித்து வரும்போது சரி ஏதோ புதுசாக வர்றாரு, பரவாயில்ல ஒரு யங்ஸ்டரை ஒரு சைஸ் பண்ணி கொண்டு வர்றாரு அப்படின்னு பார்த்தா அவர் அந்த சினிமா அந்த இதுலேயே இருக்கிறார்.
சினிமாவில் வந்து எப்படி வந்து ஒரு வில்லனை வந்து உருவாக்கி ஆக்சுவலாக ஒரு அரசியலுக்கு வந்ததே வர்றதுக்கு முன்னாடி திட்டம் போட்டிருப்பாங்கல்ல. ஒரு சினிமா மாதிரி இந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் சொல்லுவாங்கல்ல. ப்ரீ ப்ரொடக்ஷன் மாதிரி போட்டு, சார் நமக்கு வில்லன் வந்து இப்போ வந்து திமுக, அவங்க தான் வில்லன், நீங்கள் தான் ஹீரோ, இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல ஃபைட் வச்சுருக்கோம், இந்த இடத்துல பைட் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்ட் பண்ணி சீன்ஸ்லாம் சொல்லிட்டாங்க போல் இருக்கு. ஏன்னா அடுத்து நடந்த எல்லா விஷயங்களையும் பார்க்கும்போது அதுதான். இவர் வந்து தன்னை பெரிய வில்லனாகவும், ஏன்னா ரொம்ப பெரிய ஆளை ஃபஸ்ட்டே அடிச்சிட்டா வந்து நம்ம அந்த இடத்துக்கு வந்து ஈஸியாக போயிடலாம் அப்படின்னு ஏதோ ஒரு கணக்கு போட்டிருப்பாங்க போல் இருக்கு. அதில் வந்து வர்றாரு. ஆனால் இப்போ டெக்னிக்கலாக என்னென்னா, இவங்க இங்கிட்டு உள்ள திமுக வந்து எதுவாக கூட மதிக்காமல் வந்து சரி அவரே இதில் வந்து தன்னுடைய சுயரூபத்தை அவரே மக்கள்கிட்ட காமிச்சு எந்த அளவுக்கு வரவேற்பு இருந்துச்சோ அந்த வரவேற்பை அவரே குறைச்சிக்குவார்னு கரெக்டாக அவங்க ப்ரிடிக்ட் பண்ணியிருப்பாங்க போல் இருக்கு. அதுபடி தான் இப்போ வந்து கரண்ட் சுச்சுவேஷன் வந்து இருக்குது. அதனால் வந்து மற்ற நடிகர்களோட வந்து மற்ற நடிகர்கள்லாம் என்ன பண்ணிடுறாங்கன்னா, ரசிகர்களை வந்து கொஞ்சம் அந்த இடத்துல லிமிட் பண்ணிடுறாங்க. ஆனால் விஜய் வந்து அதை வந்து லிமிட் பண்ணலை. அதை வந்து என்கரேஜ் பண்ணுறாரு, ரசிக்கிறாரு, அவங்கள முட்டாள்தனத்தை எல்லாம் ரசிக்கிறாரு, அதை இவரே கொண்டாடுறாரு. இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து விஜயே வந்து செய்கிறாரு. அதே போல் பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம வந்து அரசியல் படுத்தவே இல்லை. ஒரு தலைமுறையை நம்ம அரசியல் படுத்தாமலே விட்டுட்டோம். இல்லை இப்போ எனக்கெல்லாம் வந்து இப்போ எங்கள் தலைமுறைக்கெல்லாம் வந்து காலையில் 1 மணி நேரம், தம்பி வாங்க உங்களை அரசியல் படுத்துகிறோம், வாங்க உங்களை அரசியல் படுத்தோம் கூட்டு போய் வந்து அரசியல் படுத்திக்கிட்டு இருந்தாங்களா? இல்லை அதுக்கு முன்னாடி உள்ள தலைமுறைகளை கூட்டு போய் காலையில் 1/2 மணி நேரம், மத்தியானம் 1/2 மணி நேரம்னு வந்து அரசியல் படுத்திக்கிட்டு, அது என்ன அரசியல் படுத்துறதுன்னா எனக்கு புரியல. அரசியல் படுத்துகிறோன்னா எனக்கு தெரிஞ்சு 18 வயசுக்கு கீழே உள்ள யாரும் வந்து எப்போவுமே ஒரு கொண்டாட்ட மனநிலையில் தான் இருப்பாங்க. அப்படி இருக்கிறத நானே வரவேற்கிறேன். அவனுக்கு ஏன்னா அந்த தலைமுறை எல்லாம் ஜாலியாக இருக்கட்டும், கொண்டாட்ட மனநிலையில் தான் இருப்பாங்க. அதில் குறிப்பாக ஜென்சி தலைமுறையெல்லாம் பார்த்தோன்னா இப்போ எல்லாரோடையும் கம்பேர் பண்ணும்போது இப்போலாம் வந்து ஒரு சில பேர்லாம் நிறையா விஷயங்கள் ரொம்ப அவங்க வேலைகளை அவங்களே செஞ்சுக்கிறாங்க. சொல்லப்போனால் அவங்களுக்கு தேவையான செலவுகளை வந்து அவங்களே செஞ்சுக்கிற அளவுக்கு வந்து ஏர்ன் பண்ணுறாங்க. அந்தளவுக்குலாம் ஜென்சியில் வந்து இருக்கிறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஜென்சியில் பாதி ரொம்ப நல்ல நல்ல பசங்கள்லாம் நிறையா பேர் இருக்கிறாங்க. மொத்தமாக இவங்கள மட்டுமே கணக்கில் வச்சுட்டு மொத்த தலைமுறையும் வந்து குற்றம் சொல்கிறது ஏற்புடையது இல்லை. இதில் வந்து நம்ம வந்து அரசியல் படுத்துகிறாங்க, அரசியல் படுத்தலை அப்படின்லாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு வந்து மரத்தில் ஏறக்கூடாதுங்கிறதுக்கு வந்து அரசியல் சொல்லிக் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அடிப்படையில் ஒரு அறிவு, மரத்தில் ஏறக்கூடாது, சாக்கடிக்க அப்படிங்கிறது ஒரு சாதாரண ஒரு மனுஷனுக்குள்ள அறிவு. பைக்கில் பின்னாடி போனால் விழுந்து செத்து போயிடுவோம் அப்படிங்கிறது அடிப்படை அறிவு. இதை வந்து அரசியல் படுத்தி சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. இதில் அரசியல் படுத்துறது இதுக்கு பேர் அரசியல் படுத்துகிறதா? இது அரசியல் படுத்துறதுல வந்து இது வராது. இதெல்லாம் அடிப்படை அறிவு. ஆனால் ஒரு நபர் வந்து இவங்க இப்படி பண்ணுறதையெல்லாம் என்கரேஜ் பண்ணுறார். முதல்ல அவரை தான் அரசியல் படுத்தணும், அவருக்கு அடிப்படையை சொல்லிக் கொடுக்கணும், அடிப்படை அறிவு சொல்லிக் கொடுக்கணும். இது மாதிரி வந்து அவங்க பண்ணுறதையெல்லாம் வந்து லைட்டை போட்டு ஆஃப் பண்ணி வந்து ரசிக்கிறாரு, தூண்டி விடுறாரு. சொல்லப்போனால் வந்து தான் வண்டியில் வந்து ஒருத்தன் விழுந்து செத்து போயிட்டான், அவனுக்கு இதுவரையும் அவர் வந்து எதுவும் ஒரு கண்டனமோ எதுவுமே தெரிவித்தது மாதிரி தெரியல. அப்போ அதையெல்லாம் வந்து அவர் என்கரேஜ் பண்ணுறாரா என்னன்னு தெரியல. அப்போ அப்படிப்பட்ட ஒரு நபர் இருக்கிறார், கிட்டத்தட்ட ஒரு 50 வயசுக்கு மேலே வந்து அப்படிப்பட்ட ஒரு நபர் இருக்கிறாருன்னா முதல்ல அவர் அரசியல் படுத்த தேவையில்லை. அவரை கூட்டு பக்கத்தில் வச்சு அடிப்படை விஷயங்களையாச்சும் அவரை முதல்ல வந்து சரி பண்ணாலே எல்லாமே சரியாயிரும். அதனால் வந்து மொத்தமாக ஜென்சியே கிடையாது. ஏன்னா வந்து அந்த தலைவரே வந்து ஒரு 50 வயசுக்கு மேலே இருக்கிறாரு. அவர் இவங்களை விட ரொம்ப அறிவாளியாக இருக்கிறாரு. அதனால் மொத்தமாக எல்லோரும் வந்து ஜென்சியை வந்து குறை சொல்லி அந்த பயிலுக மேலே எல்லா பழியையும் போடாமல் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.